ஆதிமூல பொருளே யானை மோகன் ஜோதியான அருளே ஜோதியான அருளே ஆதியிடது பாகம் ஆதிவோமையாடின்ற ஆதியிடது பாகம் ஆதிவோமையாடின்ற வேதம் தனை வென்றவா வேடர் வரும் முன்னாலே வேங்கை மரமாய் நின்று வேடர் வரும் முன்னாலே வேங்கை மரமாய் நின்று வேலர் கருள் செய்தவா. ஹலோ யாமா புரியுதா? தொந்தி கொடவயரா கணபதி சொல்லும் கதை கொதவா சொல்லும் கதை கொதகா
மாயவன் தன்மருகா நித்தியம் எப்படி சக்தியில் பாலம் நித்தியம் எப்படி சக்தியில் பாலம் வித்தகா உரை மறைவே அசக்தி அசக்தி பணிந்தே துணை துணை திருநாமம் என்றும் மறவாமல் பாதம் மறையாமல் பிடித்திருந்தை எத்திசையோ பற்றி பிடித்திருந்தை எத்திசையோ பாலகி கருள் புரிவார் பணிந்தே உனதடியை நாளும் பாதம் மறையாமல் பாதம் மறவாமல் பற்றி பிடித்தேன் உண்மை எத்திசையும் புகழ பற்றி பிடித்தேன் உண்மை எத்திசையும் புகழ பாலக்கருள் செய்யுவார் நாவில் கொடி கொள்ளம்மா சரஸ்வதி நாமகன் தேவியே அம்மா நாம தேவியரே நல்லி செய்யாகவே வெள்ளி செய்யில் நல்லி செய்யாகவே வெள்ளி செய்யில் நாவில் கொடி இருப்பார் அரணிருக்கோ கைலாசோ கைலாசோ அழகு வெள்ளி கைலாசோ அது அடலிருக்கோ கைலாசோ அது அழகி வெள்ளி கைலாசோ சிவன் இருக்கோ கைலாசோ கைலாசோ சிறந்த வெள்ளி கைலாசோ கைலாசோ முப்பத்தி முக்கோடி தெய்வானோடி முனிவர் தொழும் கைலாசோ அப்படி எண்ணாயிரோ ரிசிமாரோ அப்படி எண்ணாயிரோ ரிசிமாரோ நாடி பினம் தொழும் கைலாசோ சிமாரோ சிமாரோ திருணித்துளம் கைலாசோ பார்வதி உமையவளோ உமையவளோ அதெல்லாம் இருக்கும் கைலாசோ ஓதி பிரகாஷ சுடரொளி போல் சுடரொளி போல் உலகி வாழுகின்ற கைலாசோ கைலாசோ கைலாசே புறமதிலே கைலாசே புறமதிலே ஒரு சடையோர் கொலுவிருந்தார் கைலாசபுரமதி
ஆதி கைலாசத்திலே சரி ஆதி பரம்பொருளாகிய பகவானும் சிவசக்தியாகிய பார்வதா தேவியும் சரி சரி தூணிப்பொன்னை ஒதுக்கி பார்த்து சொரிமுத்தானே பகதை பாவி ஆணிப்பொன் பலகை மீது அரணம் குருவாக வச்சிருக்கின்றார்கள். அப்படியே இராசமலையில் அமர்ந்திருக்க சரி. தேவாதி தேவர்கள் அமையா ஒரிமார்கள் சரி இப்படி வேண்டிய தேவ கூட்டங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க சரி பார்வதி சமேதராக வகுதிருக்கிறார் ஆதி பகவான். சரி சரி அப்படி இருக்க இங்கு என்ன நடக்கிறது பாருங்கள். என்னம்மா ஈஸ்வரனார் வேற்றிருக்க வேற்றிருக்க ஏகாந்த நாயகியாள் நாயகியாள் ஏகாந்த நாயகியாள் ஆதிபரம் ஐவட்டி ஆதிசக்தி சந்தோஷமாய் பற்றி நானும் பார்வதியாள் அதேசோ சிவனுரைக்கே அதாவது பார்வதா தேவியானவள் பகவானை பார்த்து பகவானே சாகாத உங்களோடு சஞ்சரித்த எந்தனுக்கு இறப்பு இறப்பு வருவதன் காரணம் என்ன அப்படி என்றார். பார்வதி ரகசியங்களை எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் எங்கு வைத்து பேசக்கூடாது, அதுக்குள்ள ஒரு இடம் இருக்கு. எந்த கடலில் நடந்து ஆனந்த அரைகானா மசகுதன்னில் அப்படி வடவை ஒரு புறமாக வந்திருந்து உபதேசம் போதிக்கும் போது சரி குமர குருவரனாகிய முருகன் அம்மா அப்பா என்ன பண்றாங்க என்று வண்டரூமாக வரைந்து தாயாரின் தலைக்கோண்டலிலே மறைந்திருந்து கேட்டார். பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா அம்மா என்ன பேசுறாங்கன்னு கேட்க ரகசியமா கேட்க கூடாது. அப்பா அம்மாவுடைய சொருபம் அறிஞ்சு நடக்கணும். ஆமா எல்லாம் படம் எடுத்துருவாங்க. அதுபோல இந்த எட்டி பார்க்கிறார், இவ்வளவுதான் ஆண்டு முகிச்சன்னு பறந்து போறார். பகவானுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன் முருகேசா முருகேசா ஏ முருகா கந்தா கூந்தலுக்குள்ளே தாயார் கூந்தலுக்குள்ளே கள்ளமாக இருந்தபடியால் சரி நீ மகர மீனாக போக கிடவது. பார்வதி பார்த்து சொல்கின்றார், பார்வதி சுவாமி நீ என்னுடைய மகனை கள்ளத்தனமாக உன்னுடைய கூந்தல் முடிக்குள்ளே ஒளித்து வைத்தபடியினால் நீ கடல் அரசன் மகளாக போக கிடவது என்று சொல்லி மாயை செய்த வடிவில்லா மகர மீனாக போவா என்று சொல்லி சாபத்தை போடுகிறார். சரி இரண்டு பேருக்கு சாபத்தை போட்டு அதிரசனுக்கு மகளாக வளர்ந்து வருகிறாள் பார்வதா தேவி. இந்த மகர மீனை பிடித்து பார்வதியை திருமணம் முடிக்க வேண்டும். ஆமா முடிக்கணும்னா கைலாச மலை காவல் காக்க ஆளு வேணும் இல்லையா? எம்டியா இருக்கும். ஏதாவது காவல் கண்டிப்பா வேணும்னா கைலாச மலையிலே பகவானை பார்ப்ப தினந்தோறும் தெய்வார்கள் வருவார்கள் போவார்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு 1000 உயிர்கள் இறக்கும். இந்த 1000 உயிரை எங்க போவோம்? கைலாச மலை சத்தியோகத்தம் போவோம். அப்படியா? அது 1-2 முள்ள மாதிரி இருக்கும், முடிச்சுடுக்கி இருக்கும், எல்லாம் இருக்கும். காவல் காக்க வேண்டுமானால் ஆனால் முனிமார்களை வருத்த வேண்டும் என்று சரி சரி முனிமார்களை வருத்துகின்றார். அப்படி யார் யாரெல்லாம் வருகிறார் பாருங்கள். யார் யாரெல்லாம்? நந்தி என்ற மாமனிவர் வந்து கொடினார், நந்தி என்ற மாமனிவர் வந்து கொடினார், மாரேத மண்ணையும் வந்து கொடினார், உத்திராட்ச மோனி வந்து கொடினார், உத்திராட்ச மோனி வந்து கொடினார், ஓமமணிகா சிவனை வந்து கொடினார், ஓமமணிகா சிவனை வந்து கொடினார், ஓமமணி காசிமுனி வந்து கொடினார், ஓமமணி காசிமுனி வந்து கொடினார். எல்லாரும் வந்து பகவானை வணங்கி நிற்கின்றார்கள். யார் யாரெல்லாம் பாருங்கள். வந்தை அடி தொழுது பல மாமனை மாறலாம், அங்கையுமை பங்கு நோட்டு ஏற்று மொழி சொல்வார், அங்கையுமை பங்கு
தலையழைத்த பணிவிடை எதையா செய்யுங்கள் தலையழைத்த பணிவிடை ஏதையா முதினின்றே முனிமார்கள் குருவரனை வந்தேன் ஒருமையா அடியேனை கிடைத்த பணிவிடைகள் பாடி மலங்காதபடி மக்களுள்ள வேண்டும் மகதேவர் வளமனடை சுத்தரித்த கோவே பார்த்தார் பகவான். சரி சரி அப்பா முனிமார்களை வருத்த வேண்டும். முதலாக அதாவது இந்த கைலாச மலை காக்க வேண்டுமானால் ஆனால் என்ன செய்வது என்று சரி சரி மாமனிமார்களை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்கிறார்? வாங்கப்பா கைலாசம் காக்கணும் சுவாமி, நாங்கள் கைலாசம் காக்க வேண்டுமா? ஆனால் எங்களை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? என்ன விளையாட்டு? எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எம்போக்கி மாதிரி தெரியுதா சுவாமி? என்னப்பா என்ன சொல்லுங்க? இல்ல, நாங்கள் வாழ்வதோ மலைகளிலும் கோயில்களிலும் தலைகளை தொங்கிட்டு கிடப்போம், சாப்பிட மாட்டோம். சரி, காட்டியை ஆகாரமாக சாப்பிடுவோம். நிலைமை என்ன தெரியுமா பகவானே? என்ன? மலைகளிலோ குகைகளிலோ வருத்தம் ஒன்றிருப்போம், மலைகளிலோ தொகைகளிலோ வருத்தம் ஒன்றிருப்போம். அப்பாங்க ஒருவர் வந்து சண்டையிட்டாரானால் எஞ்சியவர் தன்னை பொறுத்து அஞ்சு இருப்போங்க, தலை பொறுத்து அஞ்சி இருப்போம். வேண்டாமல் மீறி வந்தால் சாபம் இடுவோம், நடக்க மாட்டார். இல்லாமல் நாங்கள் சென்று ஆயுதங்கள் எடுத்து தெரியாமல் நீங்கள் சென்று ஆயுதங்கள் எடுத்து அவர் பொறுத்தே வெற்றி கண்டு கேட்டதே ஒப்பந்தோம். பகவானே, என்ன எங்கள் நிலைமை என்ன தெரியுமா? என்ன நிலைமை? மலை தொகைகளிலே தவம் இருப்போம். ஒருவேளை எங்களை எவனாவது எதிர்த்து வந்தான்னு சொன்னால் அவனை சமைச்சிருவோம், சமைச்சிருங்களா? சாபத்தை போடுவோம். சரி, நீ விளங்க மாட்டா, நீ மண்ணாற்ற நாசம் போயிருவா, கை விளங்காது. நல்ல வார்த்தை பேச பகவானே, எங்களால் முடியாததுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அது யாரையா? மண்காத்த பெருமாள் என்றே மண்ணுல கையாண்டார், மண்காத்த பெருமாள் என்று முன்னுள்ள கையாண்டார். செங்கடாகாரர் அத்திடுவான் கைலாசம் ஏற்றிடுவான் கணக்கு, அத்திடுவான் கைலாசம் ஏற்றிடுவான் கணக்கு. இலகிலேகவரையும் வரவிடவும் மாட்டார், இலகிலேகவரையும் வரவிடவும் மாட்டார். பகவானே, இல்லையா? செங்கடாய்க்காரனை பிறவி செய்யுங்கள் என்றார். செங்கடாக்காரன் சொன்னால் முன்னுலகில் வாழ்ந்தவன் செங்கடாக்காரன். மண் காத்த பெருமாள், பொன் காத்த பெருமாள், பூமி காத்த பெருமாள், அந்தி காத்த பெருமாள், சந்தி காத்த பெருமாள், அவனுக்கு பல பேர் உண்டு. அந்த செங்கடாக்காரனை பிரிவு செய்கிறேன் என்று சொன்னால் கைலாச மலை சிறப்பாக காத்து வருவான். என்னவுடனே தேவாதேவர்கள் முனிமார்களை அழைக்கின்றார். சரி, அப்பா நீங்கள் எல்லாம் சென்று என்ன செய்யணும்? அக்காட்சி மலையிலே கட்டுவந்திட்டா பாறையிலே சரி, அழகாக ஒரு வேள்வி வளர்த்து நீ தின்னு. அதிலே செங்கடாய்க்காரனை பிறவி செய்ய வேண்டும். சரி சரி, எப்படி? சரி சுவாமி, நீங்க என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கின்றோம். நீங்க சொல்றதுக்கு மேலே செய்வோம் நாங்க. சரி, அது எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆகவே நாங்க சிறப்பா சென்று வேலைகளை வெட்டுறோம். ஆதி பகவானை அடியனை தொழுது கொண்டு எங்கே வருகிறார் பாருங்கள். அக்காட்சி மலையிலே கலவந்திட்டா பாறையிலே வந்து சரி சரி, அழகாக வேள்வி வெட்டுகின்றார்கள். இடம் தலம் பார்க்கணும் இல்லையா? ஒரு வீடு கட்டினாலும் சரிதான், ஒரு கோவில் வைக்கனாலும் சரிதான். சரி, முதல்ல தலம் பார்த்து தலம் குறிக்க வேண்டும் என்று அப்படியே நல்ல தரமாக பார்க்கின்றார்கள். எப்படி எப்படி பாருங்கள். அத்தாரே அறியதல்லோ அறியதல்லோ அங்கமோ தேங்கமோ கோட்டே அங்கமோ அங்கமோ கோட்டே அங்கமோ கோட்டே அங்கமோ அத்தாரே அறியதல்லோ 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 உடனே தேங்குமோ தேங்குமோ தப்புடனே தேங்குமோ தேங்குமோ
அகலத்திலே அகலத்திலே அறுபத்தி நீளத்திலே நீளத்திலே 63 நீளத்திலே நீளத்திலே இதுதான் பகவான் சொன்ன இடம். ஆமா லட்சுமி உறைந்ததெல்லாம் பூங்காவாக இருக்கிறது. சரி இதுல பார்ப்போம் என்று தானம் கண்டு தரையறைந்தார்கள். சரி சரி 51 அடி அகலம், 63 அடி நீளம். எப்படி வெட்டுகிறார் பாருங்கள். வேள்வி வெட்டணும்னா என்ன வேணும்? வேள்விக்கு வெட்டணும்னா மம்பட்டி வேணும், கடப்பாறை வேணும், குத்தாலி வேணும். என்னது? பிகாஸ் பிகாஸ் பிகாஸ். ஆமா இப்படியா இதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சரி வெட்டினார். 8 திசை மூக்கு வைத்து வெட்டினார் 8 திசை மூக்கு வைத்து வேள்வி கொள்ளி தன்னை ஒப்பம் திருத்தி ஒளிக்கணங்கள் குறவைகள் பாட ஒளிக்கணங்கள் குறவைகள் பாட ஓடிலே வேண்டுமரார் வாரம் செய்ய முட்டை கோந்தாரி மண்வெட்டி எல்லாம் எடுத்து அழகாக வேள்வி குழி வெட்டுகின்றார்கள். எப்படி சதுரம் பட வெட்டுகின்றார்கள். வேள்வி குழியான ஒரு வருஷம் வெட்டினா ஓராள் பரிசு தாழுகிறது. ஆமா இப்படி 10 வருடம் வெட்டக்கூடிய சமயத்தில் சரி அதற்கு பாறை வந்து தோன்றுகிறது. ஆமா 8 மொக்கு வைத்து வெட்டின வேள்வி 8 மொக்கு வைத்து வெட்டின வேள்வி இல்லாமல் ஒப்பம் கொடுத்து அழகுபட நிறுத்தி அமைத்தார்கள். அதிலே வேண்டிய வாசனை திரவியங்கள் எல்லாம் தெளித்தார்கள். சாந்தி சவாதி புணுகி இரு மனவீசக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் தெளித்து அதிலே வேண்டிய பீடங்கள் போடுறாங்க. ஆவாலே ஒரு பீடம், மஞ்சனையால் ஒரு பீடம், பூவாலை ஒரு பீடம், பொறியால் ஒரு பீடம், ஏமத்தை சாட்சி ஒரு பீடம். யாமானது யாமனா ஓமம், ஓமானா என்னது? குழம்பு பின்ன ஓமரசம். யாமன்னா அதாவது யாரப்படியாம் இறங்கப்படியாம் ஏறப்படியாம் இறங்கப்படியாம் 21 படி நானுமே வைத்தார் 21 படி 21 படி தானுமே வைத்தார் 21 படி தானுமே வைத்தார். அழகாக ஏறப்படி இறங்கப்படிகள் எல்லாம் அமைத்தார்கள். 21 படி வச்சுட்டாங்க. 21 பீடம் போட்டார்கள். என்ன பீடம் போட்டாச்சு? 21 பீடம். ஆமா 21 படி வச்சாச்சு. சரி கருத்துடன் வெட்டிய வேள்வி குழிகள், கருத்துடன் வெட்டிய வேள்வி குழிகள், கைலாசம் காத்த பெருமாள் விளக்கு, ஆரணம் வந்தே ஒன்றிடுமாமே, ஆரணம் வந்தே ஒன்றிடுமாமே, வெள்ளி தெட்டடு தச்சரம் வந்தே
குழந்தைகளை எல்லாம் அதிலே வதிக்கின்றார்கள். இருக்கிறாங்க என்ன ஒரு வேதம் போட்டாங்க. சரி. அப்புறம் இனி இந்த வேள்விக்கு என்ன வேணும்? நமக்கு விறகு வேணும். விறகு வேணும். அதுக்கு விறகுக்கு என்ன பண்றது? விறகுக்கு வடமலைக்கு போவோம். அப்படியே மலையிலே வந்தார்கள். சரி. என்ன என்ன குல விறகு குல விறகு இமைக்கும் மிக வெட்டி விடலாம் வெட்டி இமைக்கும் மிக வெட்டி விடலாம் சந்தனமோ கார்கோயிலோ கார்கோயிலோ செம்பரமோ செம்பரமோ எப்படியே விறகு வகை விறகு வகை விறகெடுத்தார் 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 விறகு வகை விறகு வகை சந்தனம் கார்கோயில் தேக்கு செண்பகம் இது போன்ற மனம் வீசக்கூடிய மரங்களை விட்டுறாங்க. சந்தன மரத்தை விட்டு சாணுமுல மைதரித்தார். ஏற்றி அப்படியே கொண்டு வருகின்றார்கள். வேள்வி அருகில வந்தது வண்டி. சரி. விறகை இறக்கி இதுல அடுக்கணும்ல. அம்மா விறகை இறக்கினார்கள். சரி. இறக்கி அந்த வேள்வியிலே அடக்குகின்றார்கள். எப்படி அடுக்கிறார்கள்? எப்படி எப்படி பாருங்கள். எப்படி அடிக்கை ஓட்ட இங்க அம்மா விறகு அது தந்தை அடிக்கை ஓட்ட இங்க அம்மா விறகு அது தந்தை ஏற்றமணி மரமலை வேட மாறோம் வெள்ளையை கொண்டவர் மேலே துடித்தார் வெள்ளையை கொண்டவர் மேலே துடித்தார் வெள்ளதனி கோவை நெல்வாரி போட்டார் பச்சையை சிக்கந்தலை குலையோ பச்சையை சிக்கந்தலை குலையோ கொலையை காய் வெள்ளியில் இட்டார் கொலையை காய் வெள்ளியில் இட்டார் கொலையை காய் வெள்ளியில் இட்டார் கொலையை காய் வெள்ளியில் மாலை வட மாலை வேள்வியில் இட்டார் மாலை வட மாலை வேள்வியில் இட்டார் உடவே நல்ல கருணையும் இட்டார் உடவே நல்ல கருணையும் இட்டார் கிணி ஓடி விறகிலே கட்டி ஆங்கார கொட்டிய செய்வதுவாரா ஆங்கார கொட்டிய செய்வதுவாரா ஆங்கார கொட்டிய செய்வதுவாரா ஆங்கார கொட்டிய செய்வதுவாரா கிணி குறையது ஏற்றதொரு அச்சரம் தன்னை பதித்தார் ஏற்றதொரு அச்சரம் தன்னை பதித்தார் சிவா சிவ சிவா சிவா நோதி படித்திடுவாரா நோதி படித்திடுவாரா அந்த வேள்வியிலே சரி சரி ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து ஒருவோடு இவரும் உச்சரிக்கிறாங்க. இந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு ஓம் நமச்சிவாய சிவாய நம என்று சொன்ன பேருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனை என்று சொல்லி அவ்வை பிராட்டை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த சிவாய நம் மந்திரத்தை உச்சாரணை செய்கின்றார்கள். இன்னும் பாருங்கள் என்ன திருநெருவாரி எரிகிறார் பாராய் ஓம் பெரியோ திருகிறார் பாராய் புஷ்பங்கள் மாறி ஓமனார் பாராய் 63 படிக்கின்ற ஓசை ஆதி சிவனார் செவிகளை கேட்க கேட்க சிவனார் திருவைகள் செய்ய கீர்த்தியுடன் அந்த வேள்வி குடியில் ஆட கிடைக்காத பரவர மூர்த்தி
வீரியமானதோ கைலாசம் காக்க வீரியமானதோ கைலாசம் காக்க சிறிது நல்லதாய் பல்லமுடையவனாய் ஓடியா சிறப்புடன் ஒருவது தோழமோ வேணோ சிறப்புடன் ஒருவது தோழமோ வேணோ என்றே புரிமா சொல்லுரை கேட்டு ஈஸ்வரனாருட திருவருளாலே கைலாசம் காத்த பெருமாள் பிறக்க காரணம் வந்து தோன்றிடுமாமே அந்த வேள்வி குழியிலே வேண்டிய மந்திரங்களை எல்லாம் பதித்து ஆதி பகவானுடைய பெயரை உச்சரித்து தேவி வளர்க்கின்ற வேளையிலே செங்கடாய்க்காரர் சுவாமியானவர் உருவாக தேவி வளருகிறார். சரி, எப்படி எப்படி பாருங்கள். எப்படி நெல்லிக்காய் மாங்காய் தேங்காய் தரமாய் நெல்லிக்காய் மாங்காய் தேங்காய் தரமாய் தேசத்திலே ஒரு வளருது கண்ணோடு போக்கே செவியோடு பல்லோ சிறியோடு பல்லோ மருத்துவ வேட்டையில் உருவாதோடு உடல் முடியும் பருவதை போல ஒருவது வளர அருகில சொல்ல பழ பழ வளர உருவா முடியா உடலா வளரா உல்லாசகாரலாம் அதிசோதமம்பர் கருவுருவாக வளருகிறார். சரி, ஒரு கடுகளகாகி நெல்லிக்கனியாகி ஒரு எலுமிச்சம் கனிவடிவாகி மாங்காய் தரமாகி அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறார். அரையில சங்கிலி தோழில சிங்கிலி தொடையில சிங்கிலி இடையிலே சிங்கிலி மார்பிலே சிங்கிலி ஆமா அறையிலே செல்லிடம் 5 மணி வரலையும் கருமுகில் மேனியோ செங்கிடாய்க்காரன் கருமுகில் மேனியோ செங்கிடாய்க்காரன் தானிக்கு போனிக்கு முட்டையை சப்பாடி கருத்துடன் வேடிகள் ஒரு வாய் வளர கைலாசம் காத்த பெருமாள் காரணம் ஒன்றே தோன்றிடுமாமே கைகளில் போனோ தபால விளக்க சல்லடமானது கலிகளிலங்க கண்டசரமாலை தோணில் புரள ஆயிரம் பேர்கள் மசிக்க ஒண்ணாத அழகுள்ள சங்கிலி தோளில் புரள மூக்கோ முளையோ முறைக்குதல் போல முனிவார்களுடைய பதறிய ஓட அந்த வேள்வியிலே செங்கிடாக்காரர் சுவாமியானவர் பிறந்தார். ஒந்துத்தடி அரை சங்கிலி துடை சங்கிலி மார்பில் சங்கிலி அது மட்டுமல்ல 5 மணி வரலையும் அரையொரு சிலடம் ஆமா 7 மணி வரலையும் இடையொரு சிலடம் கையிலே காப்பு காலிலே வேள்விகளை பிறந்து வருகிறார் என்றால் எப்படி இருக்கிறது பாருங்கள். வாயை விளக்க தீயாய் எரிய செங்கிடாக்கார சுவாமி அத்தேரி தன்னை அடித்து முறைத்து இந்த முரட்டோ உலுங்க எழுந்தான் உள்ளி சட்டையா பொன்னர நாடா போலே உடபாட விளக்க அழகில தொப்பி புல்லா உதவே செங்கிடாக்கார சுவாமி அருகிலே பொன்னர ஞானம் விளக்க மணியதை கிடக்கிட மாலை எடுத்து
தாழ்விட மாலை கழுத்தில் இறக்க நாடி போருக்கு பங்காத்த பெருமாள் பிறந்த இந்த செங்கிடாக்காரர் சரி சரி வேதியில நின்று நடனம் ஆடுகிறார். ஆதாரி போடுறான் தீயவாரி போடுறான் கட்டிலை அடித்து மறித்து சரி. வெளியே அப்படி எழும்புகிறார். இதை பார்த்து தேவாரன சொல்றாங்க அண்ணா பகவான் நம்மள கோத்து விட்டாரு டேய் ஏதாவது ஒரு பூந்த பிறகு வீசுறாடா தீயவாரி வேலை போடுது ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி வீரன் கொண்டாத்த பெருமாள் தாமோ செங்கிடாக்கார சுவாமி சரி அந்த வேள்விகளை பிறந்து ஆவந்து அலறுகிறார். தீயவாரி போடுறாரு அனலாகவே எரிகின்றதா வாயை பிழைக்கின்றார் தீயாக இருக்கிறது. ஆமா அம்மா அந்த செங்கிடாக்காரனோடு சரி கூட பொற்கபாலக்காரி அம்மா பிறந்திருக்காங்க. செங்கிடாக்காரருக்கு தாயாவது பிறந்திருக்க அம்மா ஆமா பொற்கபாலக்காரி எட்டி பார்க்கிறார். முனிமார்கள் எல்லாம் தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். தியானம் பண்ணவங்க தீயடி போட்டான் ஓடுறாங்க ஓடு அடிச்சு கைலாசமணிக்கு ஓடு அப்படின்னு எல்லா தெய்வர்களும் ஓட்டம் பிடிக்கிறார்கள். சரி ஓடி போய் கைலாசம் வரைக்குள்ள போயிட்டான். கபாலக்காரியானவள் திரிசூலம் திருப்புறம்பு கப்பரை சரி சரி இவைகள் ஏந்திவளாக அம்மா அங்கே அக்கிரையில பிறந்து நிற்கிறார். சரி சரி பார்த்தார் இந்த முனிமார்கள் எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க இல்லையா அக்கிரியை வாரி எறிகிறார் செங்கிடாக்காரன். சரி 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 எறிபட்டு சும்மாவா நிப்பா நானும் ஓடியாச்சு பிரிஞ்சு எடுக்குது 1.5 வயசானதான் கிடக்கு 1-2 வயசானதான் இருக்கு நம்மளாம் ஓடியாச்சுங்க கைலாசம் வரைக்குள்ள முதல்ல ஓடியாச்சு சிரிக்காத பாயலி விட்டுருவான். ஓடோடி வந்து பகவானியுடைய கைலாச மலைகளே வந்தார்கள். வந்து கைலை சிவபெருமானத்துல சொல்றாங்க என்னைய சொன்னபடியே நாங்கள் பெரிய செய்தோம் வேள்விகிறேன். ஒரு பெரிய மாப்பூதம் வந்து பிறந்துச்சு சுவாமி. மாப்பூதம் தீய அள்ளி போடுது மேல செங்கடாக்காரன் பண்காத்த பெருமாள் பொன்காத்த பெருமாள் அருள்காத்த வீரன் இருள்காத்த வீரன். தேவுக்களே ஐயா முனிமார்களே கவலை வேண்டாம். அவன் இங்க வர்றான்னு அந்த கதவை அடைத்து விடுங்கள். அவனுடைய வரவை சோதிக்க வேண்டும். ஆமா அப்படின்னு 4 கோட்டை வாசலை எடுத்து அடைக்கின்றார்கள். அடைத்து விட்டார்கள். சரி சரி இங்க எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி கைலையிலே முனிமார்கள் முனிமார்கள் கதவடை தேவை தேவை
இருந்து சீறி வரும் கோபமதால் கோபப்பட்டால் சீறி வரும் கோபமதால் அம்மா பொற்கபாலக்காரி அம்மா சரி சரி இந்த செங்கிடாக்கார சுவாமியானது சரி பக்கத்தில் இருந்து தேவர் முனிவர்களை காணோம் ஆமா எஸ்கேப் நினைக்கிறார் என்ன? என்னடா நம்ம பிறவி செய்து விட்டுட்டு நம்மை விட்டு விட்டு ஓடி விட்டார்களா அதாவது என்று கோபம் கொண்டான் இந்த செங்கிடாக்காரன். சரி வேகத்தோடு கோபத்தோடு வர்றா. ஆமா சரி இத்துடன் செங்கடாகர சுவாமி கதையை வைத்துவிட்டு குமாரப்பராஜா கரங்கடாகர சுவாமியுடைய கதையை இதோ ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கரங்கடாகர சுவாமின்னு சொன்னா இவர் வேற எங்கேயும் இருந்தவர் கிடையாது. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த காலத்துல சித்திர சிறுவர்கள் ஆண்ட காலத்திலே குமாரப்பராஜா என்று சொல்லி பக்கத்தில் உள்ள ஆள் தான் அவர் தான் நம்முடைய கரங்கடாகர சுவாமி. அவருடைய கதையை பாடுகிறோம். பூமியிலே பூமியிலே குமரி வட்டணத்தில் குமரி வட்டணத்தில் குமரி வட்டணத்தில் குமரி முட்டணத்தில் குமரி வட்டணத்தில் ஒரேங்கே முத்தணக்கோ தமதியானதிலே குமரி மட்டும் குமரி மட்டும் ஓலை குமடேரிமேயோ ஓலை குமடேரிமேயோ குமரி தென்குமரி வட்டணத்தில் தட்சிணாபூமியிலே அதாவது தேனிருந்து கனிந்தொழுகும் சிறந்த முட்டப்பதியிலே மோருக்கு முத்தளக்கு முட்டப்பதி நன்னாட்டில் கோனாண்டி ராஜாவும் கொந்தளப்பு ராஜாவும் கதலி கொலை சாயும் கன்னியாகுமரியிலே ஓகோ நம்ம பக்கத்துல வாழ்ந்து வராங்க. ஆமா வட்டார கோட்டை கெட்டு சரி சரி வாழ்ந்து வரார் மன்னவர்கள் தனித்தனிய கோட்டை பக்கத்து சின்ன சின்ன குருவில மட்டும் குமரி மட்டும் ஆமா கோழி குமடேரி மேயும் சரி சரி குமரியில் கூவம் சேவல் கொல்ல மட்டும் கேட்குமா
இந்த மாதிரி வண்டி வாங்குற சத்தங்கள்லாம் கிடையாது. இங்க இருந்து கூப்பிட்டா அங்க வரைக்கும் இங்க பக்கத்து வரைக்கும். அது மட்டுமல்ல, ஆமா, கடலிலே கிடக்கும் முத்து கரையில் வந்து சேரும் இடம் அந்த மொட்டப்பதி நகரிலே. சரி, கோனாண்டி ராஜன் கொந்தளப்பு ராஜன் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க. ஆமா, சித்தர்கள் இப்படி அடிக்கொரு கோட்டையிட்டு வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் அமையா கோனாண்டி ராஜன் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? இல்லறம் அல்ல, நல்லறம் இல்லை. ஆமா, நம்ம ஒரு குடும்பமா இருக்கணும். கல்யாணத்தை முடிக்க வரைக்கும் அப்படிதான் இருக்கும். கல்யாணத்தை முடிச்சுட்டு பிள்ளையை பத்தி பிறகுதான் சரி ஏன்டா முடிச்சோன்னு தோணும். இல்ல வயசு கோளாறு. ஆமா இதெல்லாம் ஒன்ன மாதிரி பித்தலாட்டம் பிடிச்சவங்க என்ன எண்ணம். ஆமாக்கா, நல்லவங்க பெரியவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. இல்ல சந்தோஷமா வாழ்றாங்க. ஆமா, வேற வழி இல்ல, வாழ்ந்து ஆழன்னு வாழ்றாங்க. என்ன சரிதானே? 2 பிள்ளையை விட்டாச்சு, நீ போக முடியுமா வேண்டான்னு. இந்த கோனாண்டி ராஜன் சரி, மந்திரப்பு மாலையை திருமணம் முடித்தார். அப்படி சரி மாலை மனம் முடித்து சரி. மன்மதனோ ரதியம் போலே அதிகம் போலே வாழ்த்துவார் இதுவேகோ. அதிகம் போலே பார்த்து மாறார் வாழ்ந்து வரும் நாளையிலே மங்கை நல்லா திருத்தேவி மந்திரப்பு மாலையவள் அன்னைவனே காத்துரைப்பாள். மந்திரப்பு மாலை திருத்தேவி என்னும் மந்திரப்பு மாலை. சரி சரி, இந்த மந்திரப்பு மாலையானவள் ஒரு நாள் மன்னனை பார்த்து சொல்லுவாள். சொல்லுவாள், மன்னவா, என்னம்மா, நமக்கு சொத்து சுகம் பசு வகை எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் என் மனது கவலைக்கிடமாக தான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கும் கவலையா தான் இருக்குது. என்ன கவலை? குழந்தை இல்லையே. ஆமா, குழந்தை இல்லாதவங்களுக்கு மேலுலகத்தில் மோட்சம் கிடையாது. குழந்தை இல்லாத வாழ்க்கை இந்த குவலயத்தில் வாழ்க்கையாகுமா? முதல்ல இல்லாத வாழ்க்கை இந்த மாநிலத்தில் வாழ்வாகுமா? மன்னவா, என்னம்மா, நாம் இருந்து நாமே இறந்தா இருந்த வாசல் நாம் இருந்தே வாசல் பிற்காலம் காட்டி கொள்ளி வைக்க மகன் கொடி மகன்தான் காட்டி கொள்ளி வைக்க பிள்ளையே வேண்டாமோ எங்கனவா எத்தனையோ தங்கள் உண்டே. மன்னவா, நாம் இருந்தோம் திடீரென்று இறந்து விட்டோமானால் நம்ம எங்க கொண்டு போவாங்க? கடைசியில விட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வைப்பாங்க. என்ன சுடுகாட்டு கொண்டு போவாங்க. அது அடுத்த நாள் தான் இல்லனா இடுகாட்டு கொண்டு போவாங்க. அம்மா சுடுகாட்டு நடந்து இடுகாட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வைப்பாங்க. சுடுகாடுன்னா வந்து சுடுற இடம். இல்ல வசதி இல்லாத ஒன்னால இடுகாடுன்னா அப்படி புதைக்கிற இடம். புதைக்கிற இடம். ஆமா. ஒன்ன புதைப்பாங்களா இல்லன்னா எரிப்பாங்களா? யாரே? நம்மளெல்லாம் என்ன எரிக்கதான் செய்வாங்க. நான் செத்த பிறகு தானே தெரியும். அதை உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். நான் செத்த உடனே உங்ககிட்ட தான் வருவேன். என்னதான் புதைக்கதான் செய்வாங்க? நரநரனா கொத்தணும். வா ஊர்ல அப்படி என்ன புதைக்குவாங்க? அப்படியா? நீ அதை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோ. எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். அப்படியா? தோட்டியாச்சா? பேங்க்ல 10000 அதெல்லாம் நம்ம மனம் போல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எங்க வையனாலும் தூக்கி தெருவுலையும் போட்டுட்டு போயிடுவாங்க. இவன் இருக்கும்போது நல்லது செய்யல, இவனை வச்சுட்டோம்னா ஆளை இருக்க விட மாட்டான். என்ன யாருக்கு
ஆழத்துக்கு 8 அடி கொண்ட தோண்டி மேல இந்த கடுகெல்லாம் தூவிடுவாங்க. ஏக்கா, அதை பறக்கிட்டே இருக்கு. அதாவது எல்ஐசி போட்டு வச்சிருக்கேன். எப்ப போனாலும் பொண்டாட்டிக்கு 18 லட்சம் கிடைக்கும். ஆமா ஆமா. அதனால இப்பன்னு தான் இருக்கா போனாலும். ஏக்கா, அதாவது ஆணை இருந்தாலும் 1000 பவுன், செத்தாலும் 1000 பவுன். நீ ஆணை போனா கிடைக்கும் 18 லட்சம். ஆணைக்கு பல்லெல்லாம் ரொம்ப வளைக்கு போகும். ஓம்பல்ல என்ன இருக்கா வந்து நீளம் இது தங்க பல்லு தான் பாருங்க. மஞ்சள் இருக்கா தங்கம் ஒரு மாதிரி வருது. அதாவது 18 லட்சம் இன்சூரன்ஸ் கிடைக்குங்க. நினைக்கிறாள் என்ன? ஐயோ பகவானே, ஆமா, நாம் இறந்து விட்டோம். ஐயானால் ஈர்க்குடமும் தலையில் வைத்து நெட்டோலம் இட்டெழுதி கடைசி காலத்திலே அம்மா கடல் வரைக்கும் அழுது வர பிள்ளை வேண்டாமா மண்டபா? இது என்னானாலும் சதா கோடி செல்வங்கள் எத்தனை கோடா கோடி இருந்தாலும் குழந்தை இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வுக்காகாது என்று சொல்லுவார்கள். செல்வத்தை எப்போது வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளலாம். சரி, ஆனால் குழந்தை அந்த வயதில தான் பெற முடியும். ஆனால் இந்த மந்திரப்பு மாலையானவள் சரி காதத்தைக்கு காதவளே கல்மட்டங்கள் கட்டி வைத்தார். தண்ணீர் பந்தல் கட்டுகிறாள். சுமை தாங்கி நட்டு வைக்கின்றாள். சுமை தாங்கி உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல இருக்கு, பாத்திருக்கியா? எங்க ஏரியாவில் நிறைய இருக்கு. அதாவது சுமடி கொண்டு வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் நடந்து நடபாதையா தான் போவாங்க. சரி, போகும்போது அந்த சுமதாங்கில கொண்டு அப்படி இறக்கி வச்சுட்டு அப்படி எடுத்து என்ன தெரியாது உனக்கு சொன்னாலும் தெரியாது. சொல்றது கேளு. சுமதாங்கி எதுக்கு வைப்பாங்கன்னு சொன்னா, மாதமா சில பெண்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள புதைச்சதுக்கு மேல சுமதாமையை கல் வைப்பாங்க. அவங்க சமாதிக்கு மேல நிஜமா இல்ல நீ கொண்டு போற சுமைய இறக்குறதுக்கு வைப்பாங்கன்னு சொன்ன. அதாவது அந்த இடத்துல வைப்பாங்க, அந்த கல்லை வந்து பயன்படுத்தி விடுவாங்க. அப்படி நடைபாதையை இருக்குதா? கல்லு கட்டி ஜென்சன்ல பாரு. ஆமா இருக்குதா? பாத்திருக்கியா? இருக்கு நான் பாத்திருக்கேன். அப்படி அதாவது இப்பெல்லாம் வண்டி வாகனங்கள் பெருகி பிறகு யாரும் நடந்து போறது கிடையாது. சரி, உடம்புல நிறைய சீக்கு வந்துட்டு. ஆமா, உனக்கு சீக்கு தானே? ஆமா, எனக்கு சீக்கு இருக்கு. அப்படியே ஆதி பகவானே, நான் பாவிச்சண்டாளே, எப்படியாவது எனக்கு குழந்தை வேணும். நான் நமது வீட்டு மொத்தத்திலே முருங்கை மரம் நட்டு வைத்தேன். நட்டு வைத்தேன், அதுவும் மலையடா சுதையா. கடவதிலே ஒரு பலன் இல்லை. அப்படி இருக்க ஒரு குருமகள் வந்து கையை பிடித்து பார்த்தாள்.
மந்திரப்பு மாலை என்னப்பா உனக்கு நிச்சயமா குழந்தை உண்டு. உண்டாப்பா கோதாக்கள் வழிபட்டு வந்த தெய்வத்துக்கு சரி நீ கோவிலை கட்டி திருநாள் நடத்த வேண்டும். ஆமா மன்னனிடத்தில் என்ன செய்கின்றாள்? உனக்கு மன்னன் அழகாகவே ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகின்றான். சரி அழகாக இந்த மந்திரப்பு மாலைக்கு ஆமா அதிலே நோம்பி இருந்து வரை கருவுற்றாள். அப்படி எப்படி இருக்கிறாள் பாருங்கள். எப்படி எப்படி 9 மாதம் அதில் கொலை கோமேனியானாள். 9 மாதம் அதிலே ஒளி பொன்மேனியானாள். 9 மாதம் அதில் கிடகுதான் செலுத்திடுவாள். 9 மாதம் மாதம் அதிலே ஒத்துகிறோ போலாடா. 3 மாதம் அதிலே மாதம் அதில் பின் முன்னாக 10 மாதம் திகழ்ந்தது. சரி சரி ஒரு மருத்துவரியை அழைத்து வந்தார்கள். ஐயா. மருத்துவரியானவள் பக்கத்துல உட்கார்ந்த அம்மா என்ன கவலைப்படாதே, இப்பதாண்டி கவலையா இருக்கு. உனக்கு சுக பிரசவம் ஆகும். சீக்கிரம் பண்ணு. நான் வந்துட்டோம்ல. ஆமா அம்மா சாதனங்கள் எல்லாம் கொண்டு வாங்கம்மா. என்ன வேண்டும்? ஆ? என்னென்ன சாதனம் வேணும்? எண்ணெய் ஊத்தி போட்ட ஒரு கெண்ணெய் வட்டில் வேணும். எண்ணெய் ஊத்தி போட ஒரு கும்மி வட்டில் வேண்டும். புத்தகத்தை இறக்க ஒரு முக்காலை வேணும். கைவிலை அட்டி அட்டி தாகவந்தால் குடிக்கிறேன். அறிவியல் ஆக்கி ஆக்கி தாகவந்தால் குடிக்கிறேன். தேவி கப்பல் கொஞ்சம் வெந்நீர் வேணும். எல்லாம் கொண்டு வைத்தார்கள். என்ன வேண்டும்? ஆகினால் இந்த மருத்துவதியானவள் ஆமா. எண்ணெய் ஓதி வயிற்றிலிட ஊதி வயிற்றிலிட. விடையா வயிர் நோக எண்ணெய் வேகமாக. ஓதியதோர் எண்ணெய் நகை ஊதியதோர் எண்ணெய் நகை. குடிக்கதான் கொடுத்தாள். குடிக்க தான் கொடுத்தாள். எண்ணெய் வாடைப்பட்ட போது எண்ணெய் வாடி பட்டபோது இளகுதலோ இருவயது எழுதுதல் திருவயது. அறியவள் எழுதினவே அறியவள் அழுதினவே. எண்ணெய் கோணமோடைய இன்னைக்கு நம்முடைய தாழை கிறித்துவமோ தாரை மருத்துவமோ பெண்களம் மாணவிலே ஆனதிலே வாழ்க்கை போட்டு இவ்வாறு போட்டு வாழ ஒரு பாலகி வந்து பிறந்தாள். இங்கே பிறகு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பக்கத்து நாடாகிய கோட்டையில சரி சரி இந்த கொந்தளப்புராஜருடைய மனைவி தன்னை பெற்றாள். மாதமாகி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அங்கே ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அம்மா அந்த குழந்தைக்கு குமரப்பராஜன் என்ற பெயர் நாமத்தை சூட்டி வளர்த்து பெண் வருகிறார். குழந்தைக்கு தோட்டுக்காரி என்று சொல்லி பேர் நாமத்தை சுட்டுகின்றார்கள். ஆமா, அவ்வளவு கலரா இருக்கா. பொண்ணு தோட்டுக்காரி என்ற பெயர் நாமத்தை ஆமா சொல்கிறார். ஆமா பேரு மெட்டு ஆளாட்டு ஏறுவிட்டு தாவாட்டி பொன் போலே வளர்த்துவாராய். போலே வளர்த்து வாராய். நாளே தோட்டுக்காரி தாளை தோட்டுக்காரி ஆனமதில் சத்திரம் போல் வானமதில் சத்திரம் போல் எல்லாமே திருவயதில் எல்லாமே திருவயதில் போக வைத்தாரா. எப்போது வைத்தனராம் படித்து வாராய் தோட்டுக்காரி தோட்டுக்காரி. அத்தனையும்